ஓசையா 11ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை. Hosea chapter 11 verse 1 to 12. Verse 1. இஸ்ரவேலின் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். When Israel was a child, then I loved him and called my son out of Egypt. வசனம் 2. அவர்கள் தங்களை அழிக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். As they called them, so they went from them. They sacrificed unto the Baalim and the bronze incarnates to the ground image. வசனம் 3. நான் எப்ரேமையும் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவனென்று அறியாமற்று போனார்கள். I forgot Ephraim also to the go, taking them by their rams, but they cannot not, and that I healed them. வசனம் 4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளில் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறதைப் போல இருந்த அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். I drove them with the cords of man with the bands of the law, and I will chew them as they and that take off their yoke and their juice, and I lay me unto them. வசனம் 5. மனம் திரும்ப மாட்டோம் என்றார்கள். அவர்கள் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவதும் இல்லை. அசிரியா அவர்களுக்கு ராஜா. He shall not turn to the lands of Egypt, but the Assyrian shall be as king, and because they refused to return. வசனம் 6. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள்ளே பாய்ந்தது. அவர்கள் தாழ்பாள்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். And the sword shall unbend and is and cities, and the shall consume is the branches and the devour them, and because of their own counsels. வசனம் 7. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமான இடத்திலேயே வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. And my people heard the band to the backslidings from me. To God's deeds call on them to the most high noni at all and excellent them. வசனம் 8. எப்ரேமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்தமையை போலாக்குவேன்? உன்னை எப்படி செவியனை போல வைப்பேன்? என் இருதயம் உனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பெருகுகிறது. How shall I give thee up, and Ephraim, how shall I deliver thee? Israel, how shall I make thee as Adam? Now, how shall I set thee as a gem where many hearts turned with me, repenting are the kind together. வசனம் 9. என் உக்கிரம கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ரேமையும் அழிக்கும்படி திரும்பவும் மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷனால் இல்ல தேவனா இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டயத்திற்கு விரோதமாக வரேன். I will not execute the fragrance of many anger. I will not turn on to the destroyer friend, for I am the God.
and not man. The Holy One is the midst of thee, and I will not enter into the city. வசனம் 10. அவர்கள் கர்த்தரையே பின்பற்றார்கள். அவர்கள் சிங்கத்தைப் போல் கர்ஜிப்பார்கள். அவர்கள் கர்ஜிக்கும்போது அவர்கள் சந்திரியர்கள் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். They shall walk after this alone, and he shall enter like a lion. When he shall enter, then these children shall tremble from the waist. வசனம் 11. எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பாய்ந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளிலே குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். They shall tremble as the bird of the Egypt, and as the dove out of these lands of the Assyria, and I will place them in their house, said the Lord. வசனம் 12. எப்பிரேமே பொய்களினாலும் இஸ்ரவேலின் வம்சத்தார்கள் வஞ்சகத்தினாலும் என்னையே சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யூதாவே இனமெனில் என்னும் தேவனுடனே அரசாண்டு பரிசுத்தவான்களுடனேயே உண்மையாய் இருக்கிறான். Ephraim compassed me about with the lies, and this house of the Israel and with decay. But Judah hid and ruled. God and isn't faithful with these saints.